this is exactly after 400 years of silence. இந்த வருஷம் நீங்க திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் உங்க இடத்துல பேசிப்பார். என்னோட சிச்சுவேஷன் இன்னைக்கு இப்படி இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம லைஃப்ல நம்ம சந்திக்கிற அனுபவிக்கிற பிரச்சனைகளை நம் சமாளிப்பதற்கு உலகபூர்வமாக பல நேரங்களில் நம்ம பதில் தரும். நம்மை நடத்துகிறதும், நம்மை பலப்படுத்துகிறதும், நம்மை சுகமாக்குறதும், நம் தேவைகளை சந்திக்கிறதும் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? If you are sitting here today, இன்றைக்கு ஊ என்று சொல்லி உங்களுக்கு தெரியாம நீங்க உட்கார்ந்தீங்க, எப்படி என்று சொல்லி, how என்று சொல்லி நீங்க பயத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, God is speaking to your life. I'm not depending on anyone in this world. I'm depending on Him. Hallelujah. And that's Christmas message for you. Hallelujah. 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 Merry Christmas to each one of you. ஒரு 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். 2 weeks முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பல குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறேன், தம்பி உங்களுக்கெல்லாம் வந்து மெரி கிறிஸ்மஸ்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. யாருமே ஜீசஸ் பற்றி சொல்ல, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க தெரிஞ்ச மாதிரி சாண்டா கிளாஸு, கேக்கு, ஸ்வீட்ஸு, டெக்கரேஷன், இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் வேகமாக எந்திரிச்சுன்னு சொன்னால், மேரி கிறிஸ்மஸ்னால் மேரியோட கிறிஸ்மஸ் அப்படின்னா, மேரி அம்மாவோட கிறிஸ்மஸ் அப்படின்னா. தோ இட் இஸ் நாட் biblical, it is not the right belief, it is not Mary's Christmas, it is the birth of Christ. இயேசு கிறிஸ்து இரட்சகராக நமக்காக இந்த பூமியில் பிறந்து தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகமெங்கும் கொண்டாடுகிறோம். ஆனால் மேரியோட அந்த கிறிஸ்மஸ் எக்ஸ்பீரியன்ஸை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். A little bit of understanding on what Mary actually went through and the night when the angel appeared to her, what Mary actually went through என்பதை இன்னைக்கு காலையில் நம்ம கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டோம். நம்ம வேகமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to Luke chapter 1 verses 26 to 34. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசிரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். Now in the 6th month, the angel Gabriel was sent by God to a city of Galilee named Nazareth, to a virgin betrothed to a man whose name was Joseph, of the house of David. The virgin's name was Mary. And having come in, the angel said to her, Rejoice, highly favored one, the Lord is with you, blessed are you among women. But when she saw him, she was troubled at his saying, and considered what manner of greeting this was. Then the angel said to her, Do not be afraid, Mary, for you have found favor with God. And behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. He will be great and will be called the Son of the Highest. And the Lord God will give him the throne of his father David, and he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. Then Mary said to the angel, How can this be, since I do not know a man? இந்த பேசேஜில்
பல முக்கியமான விஷயங்களை நம்ம வாசிக்க முடியும். We've read through this so many times. We've listened to so many stories from this passage. But இன்னைக்கு I just want to focus on one question. ஒரே ஒரு கொஸ்டினில் இன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட பேச போகிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் இஸ் அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன், ஜாய். இட்ஸ் அ டைம் வென் வி மீட் ஈச் அதர். நல்ல சந்தோஷமான காரியங்களை செய்கிற ஒரு நாளாக தான் அது இருக்கிறது. பட் இந்த கிறிஸ்மஸ்ஸு நார்மலாக எவ்ரி கிறிஸ்மஸில் எவ்ரி இயரில் we get into a lot of teaching. நிறைய காரியங்களை கர்த்தர் இந்த வருஷமும் நம்ம கற்றுக்கொள்ள வச்சிருக்கிறாரு. பட் இன்னைக்கு I'm going to go into a prophetic zone. இதற்காக நான் ஜெபிக்கும் பொழுது, இந்த நாளுக்காக ஜெபிக்கும் பொழுது, இந்த வருஷத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் for all the good things that God has done for us, கர்த்தர் செய்த நன்மையான காரியங்கள், ஆமேனா இல்லையா? கர்த்தர் செய்த நன்மையான காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், as we look back we will be so surprised to see what God is doing in our lives and அவர் என்ன செய்ய முடியும் என்பதையும் நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். And today let's celebrate that. Let's celebrate that. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து வருகிற காரியங்களையும் செய்ய போகிற காரியங்களும் செலிப்ரேட் பண்ண போறோம். எத்தனை பேர் என்னோட செலிப்ரேட் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? ஹalleluya. ஸோ இதற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை ப்ராஃபட்டிக்காக எனக்கு உணர்த்தினார். And I'm going to speak those prophetic words over your lives. உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனமான வசனங்களை, வார்த்தைகளை பேசதான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். How many of you are ready for that? இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். 34ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். And Mary said to the angel, how will this be since I'm a virgin? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். Mary's question, how, எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேரியோட சிச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தூதன் அவளிடத்துல வந்து சொல்லுகிறத பார்க்கிறோம். And this is exactly after 400 years of silence. 400 வருடங்கள் ஆனது கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கிட்ட பேசி. You don't see any prophet in this period. எந்த இன்சிடென்ட்டும் ரெக்கார்டால இப்படியாக ஒரு 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 ப்ராஃபட் வந்து பேசின, இல்லாட்டி ஒரு தூதன் வந்து பேசின எந்த இன்சிடென்ட்டும் ரெக்கார்டால. So for Mary, this angel coming to talk to her itself, அவளிடத்தில் இப்படி தூதன் வந்து பேசுகிறதே ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம். யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவே ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். She was not ready for it. But what is more shocking for her, எது அவளுக்கு இன்னும் பயத்தை கொடுத்துருக்கும் என்றால், நீங்கள் சொல்கிற காரியங்கள்லாம் எப்படி சாத்தியம்? அந்த அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய பற்றி அந்த ஏஞ்சல் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு, சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி. பட் ஃபார் மேரி இட் வாஸ் டிஃபிகல்ட். ஹவு இஸ் இட் பாசிபிள்? இந்த வருஷம் நீங்கள் திரும்பி யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பார். சபையில் நீங்கள் கேட்ட செய்திகள் மூலமாக பேசியிருப்பார், தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகள் மூலமாக பேசியிருப்பார், நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது பேசியிருப்பார், சில மனிதர்கள் மூலமாக சில சிச்சுவேஷன்ஸில் உங்களோட பேசியிருப்பார். ஐ எம் ஷுர் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். அவர் அப்படி சொல்லும் பொழுது அது நமக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். பல நேரங்களில் அது நமக்கு ஷாக்காக கூட இருக்கும். How is it possible, Lord? என்னோட சிச்சுவேஷன் இன்னைக்கு இப்படி இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாகும்? How is it even going to happen? I know it can't happen, it's impossible. நீங்கள் எங்களுக்கு உணர்த்துற காரியம் இம்பாசிபிள். நார்மலாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, சுகவீனம் வரும்போது, யார்கிட்ட ஜெபிக்க போகும்போது அவங்க ஜெபத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லுவாங்க, கர்த்தர் நிச்சயமாக அதை முடிப்பார் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கேட்குற நிறைய பேருக்கு இட் டசன்ட் மூவ் தேர் ஹார்ட். பாருங்கள், அவங்க இருதயம் அப்போ வந்து அது ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து பியாண்ட் த பாசிபிள் திங்ஸ், ப்ராக்டிக்கலாக நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பல நேரங்களே நம்ம லைஃப்பில் வருகிறது. ஸோ திஸ் ஹவு என்கிற கொஸ்டின் மேரி கேட்டது தப்பே கிடையாது, பிகாஸ் இட் வாஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் டுடே as we enter into the Christmas, I want to tell you all, உங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறேன், கிறிஸ்மஸில் நம்ம இந்த கிறிஸ்மஸை கொண்டாட காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் இப்படியாக நினைத்து கொண்டிருந்தால், கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால்,
எப்படி இது சாத்தியம் என்று சொல்லி, எப்படி 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 இது முடியும், எப்படி இது நடக்கும், எப்படி நான் இதை கடந்து போவேன், how is it going to become a blessing for me, how is it going to become a healing for me, how is it going to become a abundance for me, எப்படி இது பாசிபிள் கிடையாது. என்னோட சிச்சுவேஷன் இப்போ பார்க்கும் பொழுது எந்த பேங்கராலையும் சரி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். என்னோட சிச்சுவேஷன் இப்போ நான் பார்க்கும் பொழுது எந்த டாக்டராலையும் சரி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். என்னோட சிச்சுவேஷன் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது எந்த மனிதர்களாலையும் எந்த ப்ரொஃபஷனலாலையும் சரி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஐ நோ இட்ஸ் a tough road, ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே சரியாகும் என்று சொல்லும் பொழுது எப்படி அது நடக்கும்? How will I come out of this situation? இன்றைக்கு ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், I have a good news for you. மேரி இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஏஞ்சல் பதில் கொடுக்குறாரு. The angel is giving an answer. The answer that the angel gave is in Luke chapter 1 verse 35. 35ஆம் வசனம் வாசிப்போமா? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். And the angel answered and said to her, the Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also that Holy One who is to be born will be called the Son of God. Amen. 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 When Mary asked how, the angel answered, ooh. I said it with a bang. I said, ooh. I said, ooh. I said, ooh. When Mary asked how, மரியாள் எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது ஏஞ்சல் அவளுக்கு சொன்ன பதில், யார் யார் இதை செய்ய போறாரு என்று சொன்னார். நம்ம லைஃப்ல நம்ம சந்திக்கிற அனுபவிக்கிற பிரச்சனைகளை நம் சமாளிப்பதற்கு உலகபூர்வமாக பல நேரங்களில் நம்ம பதில் தேடுறோம். We depend on people's situations. அதனால தான் ஆக்சுவலாக பயம் நமக்கு வருது. என்னோட மேனேஜர் எனக்கு கண்டிப்பாக இது செய்வாரா, என்னோட முதலாளி செய்வாரா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்களா, ஃபேமிலி செய்வாங்களா? We depend on people. We call ourselves Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவத்திற்கு தேவையான பல காரியங்களையும் செய்கிறோம். பட் இன் ஆர் ஹார்ட்ஸ், இருதயத்துக்குள்ள நமக்குள்ள நம்மை நடத்துகிறதும் நம்மை பலப்படுத்துகிறதும் நம்மை சுகமாக்குறதும் நம் தேவைகளை சந்திக்கிறதும் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? இஃப் யூ ஆர் சிட்டிங் ஹியர் டுடே, இன்றைக்கு ஊ என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா, எப்படி என்று சொல்லி, ஹவ் என்று சொல்லி நீங்கள் பயத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, God is speaking into your life. எப்படி என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்றார், யார் செய்ய போறான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ என்று சொல்றார். பக்கத்தில் இருக்க சொல்றீங்களா, யார் செய்ய போறான்னு தெரியுதா அப்படின்னு பக்கத்துக்கு சொல்லுங்க. யார் செய்ய போறா, யார் செய்ய போறா? Just move. Who is going to do this? I'm not depending on anyone in this world. I'm depending on Him. Hallelujah, hallelujah, hallelujah. And that's Christmas message for you. இந்த வருஷத்திற்கான கிறிஸ்மஸ் நற்செய்தி இது மட்டும்தான். இந்த பேசேஜில் நான் இந்த ஊ என்பதை பார்க்கும் பொழுது, யார் என்பதை படிக்கும் பொழுது I was so impressed. இந்த இடத்துல அந்த ஏஞ்சல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, யார் என்று அவர் சொல்லும் பொழுது அது எப்படி நடக்கும்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றது எனக்கு பெரிய விஷயமா தெரியல, அது யார் செய்கிறாங்கன்னு தான் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அது எப்படி வேணால் நடக்கட்டும். ஏன்னா அந்த யார் இருக்கா தெரியுமா, அவர் நம்ம யோசித்து பார்க்காத காரியங்கள்லாம் செய்து முடிக்கிறவர். அவர் இப்படி தான் செய்வார் என்று சொல்லவே முடியாது. அவர் எப்படி வேணால் செய்வார், நம்ம யோசித்து பார்க்காத விதத்தில் செய்வார். உங்களுக்கு உங்களுடைய அந்த பீப்புள், நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணி அவங்க சில விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, இது மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் அதை செய்து காட்டுகிறவராக இருக்கிறாரு. அதனால தான் அந்த யார் மிகப்பெரியவர். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு 35ல்?
யாருன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவியானவர் உன்மேல் வரும். அப்புறம் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேர்ஸ் நமக்கு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் will come upon you, உன்மேல் வருவார். அப்புறம் மோஸ்ட் ஹை யாரு? ஃபாதர் காட், ஆல்மைட்டி காட், அவரு ஓவர் ஷேடோ பண்ணுவாரு. அப்புறம் யார் பிறப்பா? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் உனக்குள்ள இருந்து தோன்றுவார். இந்த யார் என்பதை நீங்க புரிந்து கொள்வதில் நிறைய நேரத்தில் நமக்கு சிக்கல் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜீசஸ் நம்ம சொல்லும்போது அது ஜீசஸ் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உலகத்தில் பார்த்துட்டு நம்மளும் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். சில சமயத்தில் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்தவான் ஆவியானவர் என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் காட், ஃபாதர் காட், அவரை பற்றி புரிதலே கிடையாது. அவரை பற்றி நிறைய பேருக்கு புரிதலே கிடையாது. இஸ் யூனிக், இஸ் பவர்ஃபுல். அவர் பேரே சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம பெரும் மூச்சு ஃபுல்லாக உள்ளே இழுத்து வெளியே விடுற சவுண்டு தான் யாவே. அதுதான் பேர் என்று சொல்லுவாங்க. யூ கேனாட் நேம் ஹிம், யூ கேனாட் புட் ஹிம் இன் எ நேம். அவர் ஒரு பேரில் நீங்கள் கொண்டு வர முடியாது. அவ்வளோ மைட்டி காட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களாக நம்ம சிந்திக்கிறத மாற்றிக்கணும். யூ ஹாவ் தி மைட்டி ஃபாதர் காட், யூ ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட், and you have the Son of God who are doing miracles in your life. யார் உங்க வாழ்க்கையில நீங்க how என்று கேட்ட காரியங்களை செய்து முடிக்க போறாங்கன்னா, the Father God, the Son of God and the Holy Spirit. உங்களை யாராவது மிரட்டுறாங்கன்னா, உங்க பிசாசு உங்களை பயம்படுத்தினா, you have to tell them, என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? என் கூட யார் இருக்கா தெரியுமா? இந்த யார் எனக்கு செஞ்சு முடிக்க போறா தெரியுமா உனக்கு? It's going to be the Father God, it's going to be the Son of God, it's going to be the Holy Spirit. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் செய்கிற அந்த காரியம்தான் ஒரு miraculous child being born, ஒரு gift to the entire eternity community-க்கு வந்தது. That's how powerful they are. That's what they can do. அவங்க 3 பேரும் ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது, இட்ஸ் a trinity. ஆக்சுவலி we call it as trinity, இல்லை, திரித்துவ தேவன். அந்த ட்ரினிட்டி ஒரு விஷயத்தில் நம்ம காரியங்கள் இறங்கும் பொழுது, இட் இஸ் so much of power. and I want you to take this with you today. இன்னைக்கு இதை எடுத்துட்டு தான் நீங்கள் போகணும் வீட்டுக்கு. இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். உங்களோடு கூட அந்த திரித்துவ தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற, கேள்விகளுக்கு பதில் கொடுக்க, எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக அது இருந்தாலும் அதை மாற்றி அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் 2025 போகிறதுக்குள்ள God is cleaning up a lot of things. 2024 நான் பர்சனலாக என் வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிறைய காரியங்களை க்ளீன் பண்ணார், ஃபில்டர் பண்ணார், புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு, புதிய காரியங்களை செய்கிறாரு, இம்பாசிபிள் திங்ஸை செஞ்சுட்டு இருக்கிறாரு. I believe in the miracle working power of the Trinity. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் அற்புதங்களை பார்க்க போறீங்க. 2025 we are going to go into 2025 with miracles. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதங்களோடு 2025 போக போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்கிற நன்மையான காரியங்களை 1ஆம் தேதி 31st நைட்டு சாட்சி சொல்ல எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? I want to encourage people to come back and share your testimony on 31st December. We are ready to give you a time slot for that. அதுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் திரும்ப 31st December வந்து அற்புதங்களை இங்கே ஷேர் பண்ண போகிறீங்க. இங்கே இல்லை, புது இடத்துல. ஹல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய அதிசயம் இல்லை? அதுவே ஒரு பெரிய அதிசயமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி போக முடியுமா என்று சொல்லி நினச்சோம். இட் வாஸ் பியாண்ட் நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை செய்து நம்மை புது வருஷத்தில் அங்கே அவரை துதிக்க செய்ய போகிறார். அண்ட் இதை செய்கிற தேவன் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும்.
இந்த இந்த மிரக்கல் எப்படி அவருடைய அற்புதம், இந்த ட்ரினிட்டியோட அற்புதம் எப்படி நடக்குது மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இன்னைக்கு. I'm just going to show you how, what are the ways in which the Trinity worked in the Bible. பல இடங்கள் இருக்கிறது, டைரக்டாக இன்டைரக்டாக அவர்கள் செயல்பட்ட விதத்தை நம்ம பார்க்கிறது. ஆனால் நான் ஒரு 3 இடங்களை மட்டும் எடுத்துருக்கிறேன், வெரி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு ஜெனிசிஸில் நம்ம வாசிக்கிறோம், ஜெனிசிஸ் 1 to 3 வாசிக்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அது. அந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது, டார்க்னஸ் இருந்தது, வாய்ட் இருந்தது, எம்டினஸ் இருந்தது. அந்த இடத்துல பிதாவோட வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்குது ஜீவனுள்ள வார்த்தை அவர் தானே என்று சொல்லி, இல்லையா? ஸோ பிதாவுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. ஸோ என்ன நடக்குது இந்த இடத்துல? ஒன்றுமே இல்லாத இடத்துல, அந்த இடத்துல வெறும் எம்டினஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படி மோசமான இருக்கிற அந்த இடத்துல பிதா அவருடைய வல்லமையினால், இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையினால், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலினால அங்கிருந்து உருவாக்கப்பட்டு தான் நாம் நிற்கிற இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ். And I want to tell you, இந்த 1 week நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லாத இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா? ஒன்றும் இல்லாத வனாந்திரம் சிலது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா? டல், வாய்ட், எம்டியாக இருக்குது தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தர் புதிய காரியங்களை உருவாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31 டிசம்பர் சாட்சி சொல்ல ஆயத்தமாங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இதோ இதே மாதிரி இந்த ட்ரினிட்டி பவர் அந்த இடத்துல ஒர்க்காக போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2வது காரியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரை எங்கே பார்க்கணும்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 13ஆம் வசனத்தில் 17ஆம் வசனம் இங்கே என்ன நடக்குது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸோட பேப்டிசம் நடக்குது, அவருடைய பேப்டிசம் நடக்குது, ஞானஸ்தானம் நடக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட் கிட்ட வர ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லி கேட்குறார். அந்த நாட்களில் பேப்டிசம் எதுக்கு கொடுப்பாங்க என்றால், ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ரபி கிட்ட, டீச்சர் கிட்ட பேப்டிசம் எடுக்கும் பொழுது, அந்த டீச்சிங்ஸை சொல்லி கொடுக்குற இடத்துல பேப்டிசம் எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் இந்த டீச்சிங்ஸை இந்த டீச்சரை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்று சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த நாட்களில் பேப்டிசம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கிறது. இன்றைக்கும் பேப்டிசம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, செய்கிறோன்னா, அது மூலமாக என்ன மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வரோன்னா, நான் இனிமேல் இயேசு கிறிஸ்துவோட ஃபாலோவர், அவரே என்னோட மணவாளன், நான் அவரோட மனவாட்டி. அது ஒரு திருமணத்திற்கு சம்பந்தம், ஊரை கூட்டி சொல்கிறோம். ஏன்னா பேப்டிசமை ரட்சிப்பின் அனுபவம் தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஆனால் ஞானஸ்தான அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கண் முன்னாடி அது செய்யணும், எல்லாருக்கும் அறிக்கையிடணும், நான் இனிமேல் இயேசுவோட ஃபாலோவர் என்று சொல்லி. ஸோ அந்த பேப்டிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேப்டிசம் இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி பிதா அந்த இடத்துல அவர் தன் மகனை அங்கீகரித்தார் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த இடத்துல இறங்கி ஒரு புறாவை போல இறங்கி வந்தார் என்று சொல்லி. தட் வாஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். உங்கள் வாழ்க்கையில் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் குறித்து வச்சுக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த 1 வீக்கில் யூ கோன் see transformation happening. இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த விஷயமோ இந்த நபரோ இப்படி மோசமாக போயிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லுகிற விஷயத்தில் கர்த்தர் அவங்கள மாற்றி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. உங்களோட பணத்தில் இதை பார்ப்பீங்க, ஃபினான்ஷியல் ஏரியாஸில் இதை பார்ப்பீங்க, உங்களுடைய ஹெல்த்தில் இதை பார்ப்பீங்க, உங்களுடைய ஃபேமிலியில் இதை பார்ப்பீங்க, உங்களுடைய ஊழியத்தில் இதை பார்ப்பீங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க, கர்த்தர் மாற்றி அமைக்கிறத பார்க்க போகிறீங்க. அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் அதை போக வேண்டிய டைரக்ஷன் மாற்றுவார். எம்மாவு டிசைபிள்ஸ் எப்படி போக வேண்டிய டைரக்ஷன் திரும்பி கூட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மளையும் கூட்டிகிட்டு வரப்பார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை, மனிதர்களை அப்படியாக கர்த்தர் மாற்றி கூட்டிகிட்டு வரப்போகிறத பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறான்னு சொல்லி.
எத்தனை பேர் பிலீவ் பண்ணி கர்த்தர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரார் என்று சொல்லி? ஹalleluya. என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் இது வரைக்கும்? கிரியேஷன் பவர், கர்த்தர் புதுசாக ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். அப்படியாக இப்போது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது, அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கம்ப்ளீஷன் பவர். என்னது? கம்ப்ளீஷன் பவர். அதில் கம்ப்ளீஷன் பவர் மத்திய 27 45ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் இதை குறித்து நம்ம படிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது இந்த இடத்துல? சிலுவையில் எப்படி? சிலுவையில் இயேசுப்பா மரித்தார் நமக்காக. அண்ட் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அவ்வளோ ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி அவர் அப்படியாக அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்துல தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துலையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட செயல்பாடை பார்க்க முடிகிறது. எதற்காக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தேவைப்பட்டது என்றால், அது நடக்கக்கூடாது என்று சொல்லி, அது நடந்தால் அது ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகும் என்று சொல்லி பிசாசு எவ்வளோ தடைகளை கொண்டு வந்தாலும், with the power of the Trinity it came to pass. அது நடந்தது. And I want to tell you today, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இது முடியாமல் இருக்கு. சில காரியங்கள் முடியாமல் இருக்கு. ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கேன், இதுக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த விஷயத்தில் ரொம்ப பேருக்கிட்ட நான் அதை கேட்டு பார்த்து தோற்று போயிட்டேன். இது முடிய மாட்டேங்குது என்று சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் முடித்து வைக்க போகிறார். The power of Trinity, the power of Trinity is going to work in your life, that you're going to see the completion power of God. And I want to pray with all of you. இன்னைக்கு உங்களோட கூட ஜெபிக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. And I'm expecting to see all of you, உங்கள் ஒவ்வொருத்தரையும் 31ஆம் தேதி டிசம்பர் இரவு நேரத்தில் இங்கே பார்க்க ஆசைப்படுறேன். புதிய இடத்துல பார்க்க ஆசைப்படுகிறேன், சாட்சி சொல்கிறதுக்காக. I want you to come back and share your testimonies. கர்த்தர் எப்படி இந்த அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி.